கிட்டத்தட்ட ஒரு வார காலங்களுக்கு பிறகு கொடைமலையில் ஒரு மித வெயில். கடந்த ஒரு 10-15 நாளாக பார்த்தோம்னா ஃபுல்லாக மிஸ்டாகவும் மழையாகவும் தூறலாகவும் சாரலாகவும் வெயிலே காண முடியாத ஒரு நிலை மாறி இன்றைய காலநிலை அப்படின்னு பார்க்க போனோன்னா தெளிவான வானம், மித வெயில், தூறல் மழையெல்லாம் நின்று போய் வேற ஒரு மாதிரி புத்தம் புதிய ஒரு பூமியாக தென்படக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு நிலவுது நம்ம கொடைமலையில். மிக அற்புதமாக இருக்குது. இன்றைய வெள்ளிக்கிழமை, வார இறுதி நாட்கள் சனி ஞாயிறு. இந்த 2 நாளைக்கும் இது தொடர்ந்தால் கொஞ்சம் நல்லாவே சிறப்பாகவே இருக்கும். வரக்கூடிய மக்கள் மகிழ்ச்சியோட இந்த இடத்துக்கு வந்துட்டு அனைத்து சுற்றுலாத்தலங்களையுமே நல்லபடியாக பார்த்துட்டு ரிட்டர்ன் ஆவாங்கன்றது உண்மை. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இன்றைய கிளைமேட். மேலும் கொடை மலையை பொறுத்தளவுக்கு சமீபத்தில் இந்த வாரம் கடந்த சில நிகழ்வுகளை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு யோசிக்கிறோம். இப்போது கொடை மலைக்கு வரக்கூடிய இந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் எல்லாமே வந்துட்டு 5 லிட்டர்ஸ் கீழே யூஸ் பண்ணக்கூடாது, நெகிழி பைகள் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு நடைமுறை ஏற்கனவே இருந்தாலுமே இதை ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பரிசோதனை அப்படின்னு சொல்லக்கூடியது சில்வர் கேஸ்கேட் அப்படின்னு சொல்லக்கூடிய டோல்கேட் நுழைவாயிலில் பண்ணிட்டு இருந்த நிலையில் இப்போ அதை மாவட்ட நிர்வாகம் இந்த போக்குவரத்தை கருத்தில் கொண்டு இங்கே ரொம்ப டிராஃபிக் ஆகுது, வாகனங்கள் வரிசை கட்டி நிற்கிது அப்படின்றத கருத்தில் கொண்டு மக்கள் கோரிக்கையை ஏற்று என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பல்வேறு பகுதிகள் கொடைக்கானலோட மலை அடிவார பகுதியான நமது வத்தலக்குன்றிலிருந்து ஏறக்கூடிய ஒரு செக் போஸ்ட் அங்கே பணியாளர்கள் நியமித்து அந்த இடத்துல பிளாஸ்டிக் பாட்டில் பரிசோதனை நடைபெறுது. ஆகவே கொடைமலை ஏறுறப்பே பழனியோட நுழைவு வாயிலையும் வத்தலக்குண்டு கடந்து மலையடிவார நுழைவாயிலையுமே பிளாஸ்டிக் பாட்டில் பரிசோதனை இருக்குது. அதை கொண்டு வந்தாக்க உங்களுக்கு பசுமை வரியாக 20 ரூபா ஒரு பாட்டிலுக்கு. நீங்கள் ஒரு கேஸ் தூக்கிட்டு வந்தீங்கன்னாக்க கேல்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை அவாய்டு பண்ணணும்னா கொடைமலைக்கு முன்னாடியே அந்த பிளாஸ்டிக் பொருள்களை கொண்டு வரதை தவிர்க்கணும். அதற்கு மாற்றாக அலுமினியம் கேன்ஸ் அந்த மாதிரி இருக்குது. 5 லிட்டர்ஸ்க்கு எபோவ் உள்ள பாட்டில்ஸை நீங்கள் தண்ணீர் தேவைக்காக எடுத்துக்கொண்டு வரலாம். இது தவிரவும் இ பாஸ் அப்படின்றத உயர்நீதிமன்றம் வழிகாட்டுதலின்படி இ பாஸ் அப்படின்றத கொடைக்கானலுக்கும் நீலகிரி மாவட்டத்துக்கும் ஒரு கட்டுப்பாடு கொடுத்துருக்காங்க. அது கம்பல்சரி அப்படின்னு சொல்கிறாங்க. இ பாஸ் அப்படின்றத கட்டாயம். இ பாஸ் எடுப்பது மிகவும் சுலபம். அதை அந்த ஸ்பாட்டில் கூட நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இதோட வாகன எண்ணிக்கை, வரக்கூடிய மக்களோட எண்ணிக்கையை கணக்கில் எடுக்க தான் இந்த சிஸ்டம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் எந்த பேனிக்குமே ஒரு பதட்டம் தேவையில்லை. நீங்கள் வரக்கூடிய வாகன எண், ஆதார் கார்டு, இது மாதிரி எல்லாமே அந்த இருக்கிறத ஃபீட் பண்ணிங்கன்னா இம்மீடியட்டாக உங்கள் கைக்கு இ பாஸ் கிடச்சிருது. இதை பரிசோதனை செய்யக்கூடிய இடம் முதல்ல சில்வர் கேஸ்கட் டோல்கேட். அது வாகன நெருக்கடி அதிகமாகுது, வரிசை கட்டி நிற்கிதுன்ற காரணத்துக்காக அதையுமே 2-3 இடங்களில் மலையடி வாரங்களில் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மலையடி வாரமான நுழைவு வாயில், பழனி நுழைவு வாயிலில் அந்த இ பாஸ் பரிசோதனை அப்படின்றது செய்யப்பட்டு வருகிறது. அதற்கும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த மாதிரி சில கட்டுப்பாடுகள் நம்ம ஊரில் இருந்துட்டு தான் இருக்குது. ஆகவே வரக்கூடிய நண்பர்கள் அந்த இ பாஸ் பரிசோதனை மற்றும் பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்துகிட்டு வர தவிர்த்துட்டு அதுக்கு முதல்ல ஒத்துழைப்பு கொடுத்துட்டு இயல்பாகவே கொடைமலைக்கு இன்புற்று செல்லலாம் அப்படின்னு சொல்லலாம். இது தவிரவும் ஏற்கனவே சொன்னது போல் பல காணொலிகளில் சொல்லியிருக்கோம். சுற்றுலாத்தலங்களோட வழித்தட மாற்றம் ஆகப்பட்டது. கொடைக்கானல் ஏரிச்சாலை, பேருந்து நிலையம், கோக்கர்ஸ் வாக் வழியாக பசுமை பள்ளத்தாக்கு என்ன சொல்லக்கூடிய கிரீன் வேலி வியூ, சூசைட் பாயிண்ட் முதல்ல சொல்லுவோம். அதை தாண்டி பைன் ஃபாரஸ்ட்டு, பில்லராக்ஸு, குணா குகை வழியாக மோயர் பாயிண்ட் அடைந்து அங்கிருந்து வெளியேறலாம். அங்கிருந்து பூம்பாறை, மனோனூர் செல்றவங்களுக்கு ஒரு ரூட் இருக்குது. இது தவிர மலை கிராமங்களுக்கு, மேல்மலை கிராமங்களுக்கு செல்லக்கூடிய சாலையாகப்பட்டது. பிஎஸ்என்எல்லிருந்து அப்சர்வேட்டரி, ரோஸ் கார்டன் அப்படின்னு சொல்லி நம்ம சென்றுக்கலாம். இந்த ஒரு நடைமுறையும் இப்போ இயல்பாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது நண்பர்களே. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கொடைமலை. இப்போது காலநிலையை நம்ம பற்றி ஏற்கனவே முழுமையாக பார்த்தாச்சு.
ஆகவே கொடைமலைக்கு வரக்கூடிய நண்பர்களுக்கு இன்றைய அப்டேட் இதுதான். ஆகவே கொடைமலைக்கு வாருங்கள், இன்புற்று செல்லலாம். நல்லா இருக்கு, டெம்பரேச்சர் எல்லாம் நல்லா இருக்கு. கூட்டம் குறைவாக இருக்க காரணத்தினால உங்களுடைய தங்கும் அறைகள் எளிதாக கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதோட விலைகளுமே ரொம்ப குறைவாக தான் இருக்குது. ரூம் ரெண்ட் அப்படின்றது கொஞ்சம் சீப்பாக தான் இப்போ கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அடுத்து டிசம்பர் 15th வரைக்குமே இந்த நிலை தான் தொடரும். ஆகவே நல்ல காலநிலை எல்லாத்தையும் அனுபவிக்க மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள நமது மிக அற்புதமான கற்பு கெடாத பசுமை நிறைந்த பல்லுயிர் தாயகமாக விளங்கக்கூடிய நம்ம கொடைக்கானல் உங்களை வருக வருக என வரவேற்கிறது. வாருங்கள் நண்பர்களே, வந்து கண்டு மகிழ்ந்து செல்லலாம். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு அப்டேட்டில் சந்திப்போம். உங்கள் அன்புடன் அப்பாஸ், கொடை ஸ்மைல் யூடியூப் சேனலுக்காக. நன்றி, வணக்கம்.